everyone, welcome back to my channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் கச்சி பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். and இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் மொத்தம் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அந்த ஆனியனை வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் இதில் டொமேட்டோஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் இந்த ஆனியன் மட்டும்தான் மசாலாவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் வந்து ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 கப் கேஷ்யூஸ் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தனியாக கீழே கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஆயிலே ஃபஸ்ட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன்ஸ் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதே ஆயிலில் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைடு ஆனியன்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக அந்த பிரியாணிக்கு எடுத்துக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கச்சி பிரியாணி பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா, கச்சி அப்படிங்கிறதுக்கு ரா அப்படின்னு அர்த்தம். நம்ம யூஸ்வல் பிரியாணியில் வந்து ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுவோம் அண்ட் மீட் ஆட் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். பட் இந்த பிரியாணி அப்படி கிடையாது. வெறும் ரா இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணி ஃபுல்லாக மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ரைஸை வேக வச்சு நம்ம லேயர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த பிரியாணி. ஸோ ரொம்ப ஈஸின்னு குவிக்காக பண்ணிடலாம். நீங்கள் ஓவர்நைட் மேரினேஷன் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு பிரியாணி பண்ணும்போது வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து எந்த பாட்டில் பிரியாணி பண்ண போகிறோமோ அந்த பாட்டில் மேரினேஷன் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து பிரெஸ்ட் பீஸ் சிக்கனாக எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 kg கிட்டத்தட்ட எடுத்துருக்கிறேன். அண்ட் இதுக்கு 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அண்ட் பிரியாணி மசாலா வந்து நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் தான் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹோம்மேட் கூட எடுத்துக்கலாம். அண்ட் புளிக்காத தயிர் வந்து 2 கப். தயிர் வந்து இந்த மேரினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து 2 கப் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், புளிக்காத தயிர். அண்ட் அதே போல் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் வந்து 1/2 மூடிலேருந்து 1 மூடி வரைக்கும் நீங்கள் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம், லெமனோட சாறு. அண்ட் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து 2 hours வந்து நான் மேரினேஷன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஓவர் நைட் பண்ணிங்கனாக்கா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பாதி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், மீதி கடைசியாக ஆட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு லிட் வச்சு மூடிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் நான் 2 மணி நேரத்துக்கு வைக்க போகிறேன். ஸோ இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நான் ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நான் பாஸ்மதி ரைஸை 30 minutes வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். பாய்லிங் வாட்டரில் நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். 3 கிராம்பு அண்ட் 3 ஏலக்காய் அண்ட் சின்ன துண்டு பட்டை அண்ட் ரைஸுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் சோக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதில் ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து 70% வெந்தால் போதும். அண்ட் இப்போது ரைஸை வேக வச்சு வடித்து எடுத்துடலாம். இப்போது ரெஃப்ரிஜரேட்லேருந்து மசாலாவை எடுத்துட்டேன். ஸோ அது மேலேயே நான் வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த மசாலா அந்த சிக்கன் எல்லாமே நல்லா பாட்டமில் படுற மாதிரி இருக்கணும், மேலே வந்து ரைஸ் இருக்கணும். அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நான் லேயர் பண்ண போகிறேன். ரைஸை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையே நான் மேலே டாப்பிங் போட்டுட்டேன். இது கூடவே கேஷ்யூ நட் அண்ட் ரைஸன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் மட்டும் தான் எடுத்துருக்கேன். ரைஸன் நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸும் அப்படி தான், உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இது மேலே வந்து 1 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து ஆயில் வந்து 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணும். இப்போ வந்து ரைஸ்க்கு மேலே வந்து கொஞ்சம் போட போகிறோம். அண்ட் மின்ட் லீவ்ஸ் வந்து ஒரு 4-5 எடுத்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுட் கலர் வந்து நான் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஃப்ரான் கலரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயிலை போட்டு நான் கவர் பண்ண போகிறேன். அலுமினியம் ஃபாயில் இல்லைனாக்கா நீங்கள் நார்மலாக தம் பண்ணுறதுக்கு ஏன்னா யூஸ் பண்ணுவீங்க, ஒரு மூடியில் ஒரு மைதா மாவு பார்டர் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 5 minutes
லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸும் வச்சு எடுத்தால் போதும். சூப்பராக சிக்கன் எல்லாம் குக் ஆகி வெந்துடும். அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரைஸை ஃபுல்லாக எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் நம்ம பிரெஸ்ட் பீஸுங்கிறதுனால அது 5 மினிட்ஸ் அந்த ஹை ஃப்ளேம்லேயே ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். அண்ட் கீழே மசாலாவும் அந்த லோ ஃப்ளேம்லேயே ட்ரை ஆகிடும். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது. அது ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக நம்ம முடிச்சிடலாம். ஓவர் நைட் மேரினேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு நெக்ஸ்ட் டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சிக்கன் கச்சி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.